சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 44. ரெஜிலி மேனரில். சுவாமிஜி 1899 ஆகஸ்ட் 28ஆம் நாள் நியூயார்க்கை அடைந்தார். குறிப்பிட்ட நேரத்திற்கு சில மணி நேரத்திற்கு முன்பே கப்பல் துறைமுகத்தை அடைந்து விட்டதால் அவரை வரவேற்க ஓரிருவர் மட்டுமே இருந்தனர். அபேதானந்தர் ஊரில் இல்லாததால் அவரும் வரவில்லை. இந்தியாவிலிருந்து மெக்லோட்டிற்காக ஒரு குப்பையில் சட்டினியை கொண்டு வந்திருந்தார் சுவாமிஜி. அதனை கையில் பிடித்தவரே கப்பலிலிருந்து இறங்கினார் அவர். நியூயார்க்கிலிருந்து சுமார் 90 மைல் தொலைவில் அமைந்திருந்த அழகிய வீடான ரெஜிலி மேனரில் சுவாமிஜியும் துரையானந்தரும் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது ஒரு பெரிய வீடு. சுவாமிஜிக்கு ஏற்கனவே அறிமுகமான லக்கட்டின் வீடு அது. வீட்டின் முக்கிய பகுதியிலிருந்து சற்று தொலைவில் உள்ள ஒரு வீடு சுவாமிஜிகள் இருவருக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது. சுவாமிஜி தங்கியதன் காரணமாக அது சுவாமிஜியின் வீடு என்று அழைக்கப்பட்டது. 5 அறைகளும் மாடியும் கொண்ட வீடு அது. துரையானந்தர் சுவாமிஜியின் சகோதர சீடராக இருந்தாலும் அவர் சுவாமிஜியிடம் கொண்டிருந்த பக்தி அலாதியானது. அவர் சுவாமிஜியின் முன்பு நடந்து கொள்வதை பார்த்தால் சுவாமிஜியின் சீடர் என்றே தோன்றும். ரெஜிலி மேனரில் அனைவரும் அவரவருக்குரிய அறைகளில் தங்க வைக்கப்பட்ட பிறகு ஏற்பாடுகள் சரியாக உள்ளதா என்பதை பார்ப்பதற்காக மிஸ்ஸஸ் லக்கட் ஒவ்வொரு அறையாக சென்றார். துரையானந்தரின் அறையில் சென்று பார்த்தால் அவர் தமது படுக்கையை தரையில் விரித்திருந்தார். ஏன் சுவாமி, கட்டில் சரியில்லையா என்று அவரிடம் கேட்டார். அதற்கு துரையானந்தர், கட்டில் சரியாகத்தான் இருக்கிறது, ஆனால் சுவாமிஜி படுக்கின்ற சம உயரத்தில் நானும் படுக்க முடியுமா? அதனால்தான் படுக்கையை கீழே விரித்திருக்கிறேன் என்று கூறிவிட்டார். மிகுந்த ஆச்சரியத்திற்கு உள்ளானார் மிஸ்ஸஸ் லக்கட். அவர் துரையானந்தரை சுவாமிஜியின் சீடர் என்றே நினைத்தார். சாராவிற்கு அவர் எழுதிய கடிதத்தில் சுவாமிஜிக்கு இந்த ஓய்வு நல்ல அமைதியை தருவதாக உள்ளது. அவர் தமது சீடருடன் தனியாக இருப்பதையே விரும்புகிறார். அந்த சீடரும் சுவாமிஜியின் ஒவ்வொரு அசைவுகளையும் தேவைகளையும் கவனித்து புரிந்து கொண்டு காட்டுகின்ற பக்தி வியப்பூட்டுவதாக உள்ளது என்று எழுதுகிறார். அன்பும் நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும், தங்கள் ஆற்றல் முழுவதையும் வெளியே கொண்டு வந்து செயலில் ஈடுபட வேண்டும் என்பது சுவாமிஜியின் ஆர்வமாக இருந்தது. யாரும் தம்மை சார்ந்திருப்பதை அவர் விரும்பவில்லை. துரையானந்தரையும் அவ்வாறே காண விரும்பினார் அவர். அதற்காக துரையானந்தருக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தார் அவர். துரையானந்தர் கூறுகிறார், அமெரிக்காவிற்கு போயிருந்த வேளை ரெஜிலி மேனரில் தங்கியிருந்தோம். திடீரென்று ஒரு நாள் சுவாமிஜி என்னை அழைத்து, என்னிடம் காசு பணம் அதிகம் கிடையாது, சான் பிரான்சிஸ்கோ சென்று நண்பர்களுடன் தங்கப் போகிறேன், இனி நீ உன் பாதையை பார்த்துக்கொள் என்றார். நான் சொந்த காலில் நிற்க பழகுவதற்காக அவர் ஒரு வாய்ப்பு தருகிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் நான் அவரிடம் கோபம் கொண்டேன். ஆனால் எதையும் வெளிக்காட்டாமல் நல்ல காரியம் என்று மட்டும் கூறினேன். எங்கே போவாய் என்று கேட்டார் சுவாமிஜி. அது பற்றி நான் யோசித்திருக்கவில்லை. மாண்ட் கிளேயரை சேர்ந்த மிஸ்ஸஸ் ஹீலர் என்னை அழைத்திருந்தது திடீரென்று நினைவுக்கு வந்தது. உடனே மிஸ்ஸஸ் ஹீலரிடம் போவேன் என்றேன். நல்லது, அங்கே ஒரு மடம் கிடம் ஏதாவது ஆரம்பி என்றார் சுவாமிஜி. என்னுள்ளே கோபம் பொங்கிக் கொண்டிருந்தது. அவர் மடம் ஆரம்பிக்குமாறு கூறியதும் சட்டென்று, மடம் கிடம் எதுவும் என்னால் ஆரம்பிக்க முடியாது, போய் வெறுமனே தங்குவேன் என்று ஆத்திரத்துடன் கூறினேன். சுவாமிஜி புன்னகையுடன், அதைத்தான் மடம் ஆரம்பித்தல் என்பார்கள், நீங்கள் எங்கே தங்குவீர்களோ அங்கே மடம் தானாக உருவாகிவிடும் என்றார். சகோதர துறவியரிடம் அவருக்கு அவ்வளவு நம்பிக்கையும் அன்பும் இருந்தது. சுவாமிஜி ரெஜிலி மேனரில் சுமார் 2.5 மாதங்கள் தங்கினார். அந்த நாட்கள் சுவாமிஜிக்கு நல்ல ஓய்வை அளித்தன. நண்பர்களும் தெரிந்தவர்களுமாக பலர் வந்து சுவாமிஜியை சந்தித்தனர். அவரும் அவர்களுடன் நீண்ட நேரம் பேசி மகிழ்ந்தார். அபேதானந்தர் வந்து சுவாமிஜியுடன் சுமார் 10 நாட்கள் தங்கினார். நியூயார்க்கில் மடத்திற்கென்றே சொந்தமாக ஒரு கட்டிடமும் இடமும் அமைந்தது பற்றி அவர் சுவாமிஜியிடம் தெரிவித்தார். சுவாமிஜி மிகவும் மகிழ்ந்தார். இங்கிலாந்தில் தங்கிவிட்ட நிவேதித்தை தமது தங்கையின் திருமணத்திற்கு பிறகு வந்து சுவாமிஜியுடன் சேர்ந்து கொண்டார். தமது இந்திய பணிகளுக்காக இங்கிலாந்தில் நன்கொடை திரட்ட அவர் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவரது திட்டத்திற்கு இங்கிலாந்தில் பெரிய வரவேற்பு கிடைக்கவில்லை. ஹேல் சகோதரிகள் சாரா
என்று பலரும் சுவாமிஜியை சந்தித்தனர். லெக்கட் தம்பதியர் சுவாமிஜியிடம் மிகுந்த அன்பு காட்டினர். மெக்லவுட் சுவாமிஜியிடம் கொண்டிருந்த ஈடுபாடு அலாதியானது. சுவாமிஜியின் ரெஜிலிமேனர் நாட்கள் மிகவும் சிறப்பாக அமைந்தன. சிறந்த டாக்டர் ஒருவர் வந்து அவருக்கு சிகிச்சை அளித்தார். இதனால் உடல்நிலையும் வெகுவாக தேறலாயிற்று. லெக்கட் தம்பதியினரின் குடும்ப டாக்டர் வந்து என்னை கவனித்துக் கொள்கிறார். எனக்கு இதய நோய் எதுவும் இல்லை, சிறிது நரம்பு தளர்ச்சியே உள்ளது, அதுவும் முறையான உணவினால் சரியாகிவிடும் என்று அவர் கருதுகிறார் என்று எழுதுகிறார் சுவாமிஜி. ரெஜிலிமேனரில் எப்போதும் ஒரு புனிதம் கலந்த அமைதி நிலவியது. அதனுடன் படிப்பு, பேச்சு, நகைச்சுவை என்ற நாட்கள் கழிந்தன. தினமும் அதிகாலையில் சுவாமிஜி வீட்டை சுற்றியுள்ள பெரிய தோட்டத்தில் நடப்பார். அங்கே ஓர் ஓரத்தில் நின்றிருந்த ஓக்கு மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்வார். எழுந்து மீண்டும் நடப்பார். வழியில் 2 முதல் 6 வயதான 3 குழந்தைகளுடன் சிறிது நேரம் விளையாடுவார். அவர்களுக்கு காசு கொடுப்பார். சில வேளைகளில் டென்னிஸ் போன்ற விளையாட்டுக்களை விளையாடுவார். சில மாலைகளில் அருகிலுள்ள மலைக்கு செல்வார் அல்லது புல்வெளிகளின் மீது நடந்து மகிழ்வார். சாப்பாட்டு நேரம் சில வேளைகளில் நகைச்சுவையும் கொண்டாட்டமுமாக இருக்கும். சில வேளைகளிலோ சுவாமிஜி மிக உயர்ந்த விஷயங்களை கூறி மற்றவர்களை பரவசப்படுத்துவார். சாக்லேட், ஐஸ்கிரீம் அவருக்கு மிகவும் பிடிக்கும். மாலை வேளைகளில் அனைவரும் சுவாமிஜியின் முன்பு கூடுவார்கள். குளிருக்கு இதமாக அடுப்பு எரிந்து கொண்டிருக்கும். வாயு விளக்குகளிலிருந்து மெல் ஒளி பரவி கொண்டிருக்கும். சுவாமிஜி பேசுவார். அந்த சூழ்நிலையே மாறிவிடும். அனைத்தும் புனிதத்தில், அமைதியில் மிதப்பது போல் இருக்கும். இந்த நாட்களில்தான் சுவாமிஜி நிவேதித்தைக்காக அமைதி என்ற கவிதையை எழுதினார். இங்கிலாந்தில் தமது இந்திய பணிகளுக்கு அவ்வளவு ஆதரவு கிடைக்காத நிலையில் அமெரிக்காவில் சிறிது பணம் திரட்ட முயன்றார் நிவேதித்தை. அதற்கு முன்பாக சில நாட்கள் தனிமையில் தியான வாழ்வில் ஈடுபட விரும்பினார். அவர் ஒரு சன்னியாசினிக்குரிய ஆடையை அணிய விரும்புவதாகவும் தெரிவித்தார். அதற்கு மகிழ்ச்சியுடன் அனுமதி அளித்த சுவாமிஜி அன்று மாலையில் இந்த கவிதையை நிவேதித்தைக்கு அளித்தார். மகிழ்வில்லை, துயரில்லை, மத்தியிலே உள்ளதது, பகலில்லை, இரவில்லை, பகலிரவை சேர்ப்பதது, அரிய இசை அதனுள் அமைந்த அமைதியது, தெரியும் உயர்கலையுள் திகழும் நிறுத்தமது, ஏந்தும் குறிக்கோளாய் இலங்கி உயிர் வாழ்வில் சாந்தி திகழ்கிறது தனி மனையில் தானாக. சில்லிட்ட குளிர் மாலை வேளையில் நெருப்பின் அருகில் குளிர் காய்ந்தபடி சுவாமிஜியின் பேச்சை கேட்பது ஓர் இனிய அனுபவம். பல விஷயங்களை அவர் கூறுவார். இடையில் யாராவது, சுவாமிஜி, நீங்கள் கூறும் இந்த கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது என்பார்கள். அப்படியானால் அது உங்களுக்கு உரியது அல்ல என்பார் சுவாமிஜி. அதே வேளையில் மற்றொருவர், ஆகா சுவாமிஜி, பிரமாதம், இந்த கருத்துதான் உங்கள் உண்மை கருத்தாக எனக்கு தோன்றுகிறது என்பார். அப்படியானால் அந்த கருத்து உங்களுக்கு உரியது என்பார் சுவாமிஜி. எதையும் யாரிடமும் அவர் திணிப்பதில்லை. ஒரு நாள் மாலை வேளையில் 10-12 பேர் சுவாமிஜி பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தடையின்றி கம்பீரமாக பேசிக்கொண்டிருந்தவரின் குரல் திடீரென்று மென்மையாகியது. படிப்படியாக மெலிதாகி எங்கோ தொலைதூரத்தில் ஒலிப்பது போல் கேட்டது. அங்கிருந்த அனைவரும் வேறு ஏதோ ஒரு உலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது போல் உணர்ந்தார்கள். சுவாமிஜி பேச்சை நிறுத்தினார். யாரும் அந்த உலகிலிருந்து மீண்டு வர விரும்பாதது போல் இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு எல்லோரும் எழுந்தனர். ஆனாலும் அந்த அமைதி உலகின் தாக்கத்திலிருந்து விடுபடாத நிலையில் இருந்தவர்கள் ஒருவருக்கொருவர் வணக்கம் கூட சொல்லாமல் பிரிந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு மிஸ்ஸஸ் லெக்கட் அன்றைய பேச்சில் கலந்து கொண்ட ஒருவரின் அறைக்கு செல்ல நேர்ந்தது. அந்த நபர் அவ்வளவாக கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். ஆனால் மிஸ்ஸஸ் லெக்கட் சென்றபோது அவர் கண்களில் கண்ணீர் வழிய அமர்ந்திருந்தார். காரணம் கேட்டதற்கு அவர் கூறினார், அவர் அழிவற்ற வாழ்க்கையை எனக்கு தந்துவிட்டார். அவர் பேசுவதை மீண்டும் கேட்பதற்கு நான் விரும்பவில்லை. சுவாமிஜி சிக்காகோ சர்வமத மகாசபையில் பேசியபோது கேட்ட ஒருவரின் அனுபவமும் இவ்வாறே இருந்தது. அவர் ஹேரியட் மன்றோ, ஒரு கவிஞர். சுவாமிஜியின் சொற்பொழிவை கேட்ட பிறகு அவர் எழுதினார், முற்றிலும் நிறைவான, முற்றிலும் பூரணமான சில கணங்கள் வாழ்வின் சில நேரங்களில் வாய்க்கின்றன. ஒரு முறை மட்டுமே வந்து செல்லும் அவற்றை மீண்டும் அனுபவிக்க இயலாது. அதற்கு முயற்சி செய்வதும் வீண்.
அதனால்தான் விவேகானந்தர் பேசுவதை ஒருமுறை கேட்ட பிறகு அவர் நகரம் முழுவதும் பல இடங்களில் பேசி பலரை கவர்ந்து கொண்டிருந்தாலும் நான் அவர் பேசுவதை கேட்க செல்லவில்லை. ரிஜ்லி மேனரில் இருந்தவர்களில் ஒருவர் மிஸ் ஸ்டம்ப். அவர் ஓர் ஓவியர். ஒரு நாள் சுவாமிஜி அவரிடம், வெறுமனே அமர்ந்து ஏதேதோ நினைத்து கொண்டிருப்பதை விட ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட விரும்புகிறேன். நீங்கள் ஏன் எனக்கு ஓவியம் வரைவதற்கு கற்றுத்தரக்கூடாது என்று கேட்டார். ஸ்டம்ப் அதற்கு இசைந்தார். தேவையான பொருட்கள் வாங்கப்பட்டன. பயிற்சிகளை தொடங்குவதற்கான நாளில் குறித்த நேரத்தில் சுவாமிஜி சென்றார். கையில் ஒரு நல்ல சிவந்த ஆப்பிளையும் எடுத்து சென்றார். பணிவுடன் தலைவணங்கியபடி அதனை ஸ்டம்பிடம் குரு தட்சணையாக கொடுத்தார் சுவாமிஜி. ஸ்டம்மிற்கு எதுவும் புரியவில்லை. காரணம் கேட்டபோது சுவாமிஜி கூறினார், நான் உங்கள் மாணவன். பாடங்கள் பலனளிப்பதற்காக இதனை தட்சணையாக உங்களுக்கு தருகிறேன் என்றார். மிக விரைவாக சிறப்பாக ஓவியங்கள் தீட்டத் தொடங்கினார் அவர். ஸ்டம்ப் எழுதுகிறார், எத்தகைய மாணவர் அவர்! எதையும் ஒரு முறை சொன்னால் போதும், அப்படியே பிடித்து கொள்வார். அவரது மன ஒருமைப்பாடும் நினைவாற்றலும் அபாரமானவை. அவர் வரைகின்ற ஓவியங்கள் ஆரம்ப நிலையில் உள்ள மாணவர் ஒருவர் வரைந்தது என்று சொல்ல முடியாத அளவிற்கு சிறப்பாக இருந்தன. 4ஆம் பாடம் படிக்க தொடங்கிய போதே ஒருவரை பார்த்து ஓவியம் வரையும் அளவிற்கு சுவாமிஜி தேர்ச்சி பெற்றார். துரியானந்தர் ஒரு சிலை போல் அமர்ந்திருக்க அவரை பார்த்து வரைந்தார். அவர் நிவேதித்தையையும் வரைந்தார். தம்மால் ஓவியம் வரைய முடியும் என்பதில் மிகவும் பெருமையும் கொண்டார் சுவாமிஜி. அக்டோபர் ஆரம்பத்தில் மெக்லவுட்டின் சகோதரர் லாஸ் ஏஞ்சல்ஸில் நோயுற்றிருப்பதாக தகவல் கிடைத்தது. அவரை காண கிளம்பினார் மெக்லவுட். அவர் வண்டியில் ஏறும்போது சுவாமிஜி சென்று சில சமஸ்கிருத மந்திரங்களை கூறி அவரை ஆசீர்வதித்தார். பிறகு ஏதாவது வகுப்புகளுக்கு ஏற்பாடு செய், அப்போது நான் வருகிறேன் என்றார். மெக்லவுட் சென்று தம் சகோதரரை கண்டார். அவரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது. அவர் மிஸ்ஸஸ் பிளாஜெட் என்பவரின் வீட்டில் தங்கியிருந்தார். மெக்லவுட் தன் சகோதரரின் அருகில் அமர்ந்து அவருக்கு இதமாக பேசிக்கொண்டிருந்த போது தற்செயலாக சுவரை பார்த்தார். அங்கே சுவாமிஜியின் பெரிய படம் ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. மெக்லவுட்டிற்கு இது ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. பிளாஜெட்டிடம் கேட்டபோது அவர், சுவாமிஜியின் முதல் சிக்காகோ சொற்பொழிவை கேட்டு மை மறந்தவர்களுள் நானும் ஒருத்தி. ஓ, எத்தகைய மனிதர் அவர்! கடவுளே பூமியில் வந்து அவராக உலவினார் என்றுதான் சொல்ல வேண்டும். தெய்வ மனிதர் அவர் என்றார் அவர். உடனே மெக்லவுட் அவரை தமக்கு தெரியும் என்றும் தற்போது அவர் தமது வீட்டிலேயே இருக்கிறார் என்று கூறியபோது பிளாஜெட் மிகவும் மகிழ்ந்தார். விரைவில் சுவாமிஜி அங்கே வருவார். ஒருவேளை பிளாஜெட்டின் வீட்டிலேயே அவர் தங்கவும் வாய்ப்பு உண்டு என்று மெக்லவுட் தெரிவித்தபோது அவரது மகிழ்ச்சி பன்மடங்காகியது. 3 வாரங்களில் மெக்லவுட்டின் சகோதரர் இறந்தார். ரிஜ்லி மேனரிலிருந்து மெக்லவுட் சென்ற பிறகு மற்ற ஓரிருவரும் அங்கிருந்து சென்றுவிட்டனர். ஆனால் சுவாமிஜி எப்போதும் போலவே நகைச்சுவையும் களிப்புமாக நாட்களை கழித்தார். ஆனால் அவருக்கும் மறுபக்கம் ஒன்று இருந்தது. அதிர்ச்சிகளை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது. துயரங்கள் அவருக்கும் இருந்தன. ஆன்மீக பேருணர்வு அனுபவங்கள் ஒருவரது மனத்தையும் உடம்பையும் மாற்றியமைக்கின்றன. அவரது உடம்பும் மனமும் மிக மிக மென்மையானவை ஆகின்றன. மனித ஆனந்தங்களை விட மேலான தெய்வ ஆனந்தங்களை அனுபவிப்பதற்கு ஏற்ற வகையில் மாறி அமைகின்றன. ஆனால் உயிர் இன்பங்களை அனுபவிக்கின்ற அதே மனம்தான் துன்பங்களையும் அனுபவிக்கிறது. அவர்கள் அனுபவிக்கின்ற இன்பங்களின் பரிணாமத்தை நாம் அறிய முடியாதது போலவே அவர்கள் அனுபவித்த துன்பத்தையும் நாம் உணர இயலாது. சுவாமிஜியும் துன்பங்களில் துடிப்பதுண்டு. ஆனால் அவை பிறர் அறியாத வண்ணம் மறைத்து விடுவார். இருப்பினும் மிக நெருக்கமானவர்களிடம் அவர் தமது மனத்துயரை கூறியதுண்டு. நிவேதித்தை எழுதுகிறார், இந்திய பணிகள் ஏற்படுத்திய பிரச்சினைகள், ஷெட்டியால் எழுந்த கவலை, லண்டன் பணிகளின் பின்னடைவு என்ற பல விஷயங்கள் அவர் முன்பு எழுந்தன. எதுவும் அவரை பாதிக்கவில்லை. அவர் ஒரு துறவியாக முற்றிலும் அவரை கடந்த நிலையிலேயே இருந்தார். ஆனால் தனிநபர்கள் அவரிடம் கொண்ட உறவுகளில் பிணக்கம் ஏற்பட்டபோது அவர் துடித்தார். நெருங்கியவர்கள் பிரிந்தபோது துவண்டார். அவர்கள் ஏமாற்றிய போது தவித்தார். எனது பணிகளை பொறுத்தவரை கடவுள் என்னுடன் இருக்கிறார், வழிகாட்டுகிறார், என்னை பாதுகாக்கிறார். ஆனால் என் சொந்த வாழ்விலோ எல்லாம் தகர்ந்து தவிடு பொடியாகிவிட்டன என்று கூறினார் அவர்.
வியாழன் மாலையில் நானும் சாராவும் பேசிக்கொண்டிருந்த போது அவர் எங்களுடன் வந்து அமர்ந்து தமது துயரங்களையெல்லாம் தெரிவித்தார். அதன் பிறகு என் அறைக்கு வந்தபோது சாராவின் கண்கள் குளமாகியிருந்தன. 1 மணி நேரம் சாராவும் நானும் பேசிக்கொண்டிருந்தோம். பிறகு அவரது மனதில் அமைதி நிலவ நாமும் பிரார்த்திப்போம் என்று கூறினார். மறுநாள் சுவாமிஜியிடம் துயரத்தின் சாயலே இல்லை. அவர் தெம்புடன் காணப்பட்டார். அதற்கு அடுத்த நாள் மீண்டும் தமது துயரங்களை என்னிடம் தெரிவித்தார். சிறிது நேரத்திற்கு மேல் என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. நான் எனது அறைக்கு ஓடி சென்று அமர்ந்து அழத் தொடங்கினேன். என்னை தொடர்ந்து வந்த சுவாமிஜி அறை வாசலில் நின்றபடி மீண்டும் கூறினார், உலகை வெறுத்து ஏன் ஓடினார்கள் என்பதை இப்போது புரிந்து கொள்கிறேன். பணம், புகழ் இவற்றை வெறுக்க வேண்டும் என்ற பொருள் கொண்ட ஸ்லோகங்களை வாழ்நாள் முழுவதும் ஓதி வந்திருக்கிறேன். ஆனால் அதன் பொருள் என்ன என்பதை இப்போதுதான் புரிந்து கொள்கிறேன். இனியும் என்னால் தாங்க இயலாது. நான் இப்போது எங்கு வந்து சேர்ந்து விட்டேன்? பிறகு திடீரென்று என்னை நோக்கி திரும்பினார். அவரது முகத்தில் சோகமும் வேதனையும் நம்பிக்கையின்மையும் மண்டி கிடந்தன. பிறகு, எனவே ஸ்ரீராமகிருஷ்ணா, உம்மையே நான் சரணடைகிறேன். ஏனெனில் எளியவர்களுக்கு ஒரே புகலிடம் உமது திருவடிகளே அல்லவா என்றார். சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தார். இந்த உடம்பு வீழ்ந்து கொண்டிருக்கிறது. கடின தவ வாழ்க்கையில் அது போகட்டும். இனி நான் தினமும் 10,000 பிரணவ மந்திரம் ஜபிப்பேன். உபவாசங்கள் இருப்பேன். ஹரஹர வியோம் வியோம் என்று கூறியபடி இமயமலைகளில் கங்கை கரையில் தன்னந்தனியாக வாழ்வேன். எனது பெயரை மீண்டும் மாற்றிக்கொள்வேன். இந்த முறை என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நான் மீண்டும் சந்நியாச தீட்சை பெற்றுக்கொள்வேன். ஆனால் இதன் நோக்கம் வேறு. மீண்டும் கட்டாயமாக மீண்டும் உங்கள் முன் வரக்கூடாது என்பதற்காகவே சந்நியாசம் பெற்றுக்கொள்வேன் என்றார். நிவேதித்தையின் குறிப்புகளிலிருந்து நாம் பெறுகின்ற இந்த பக்கங்கள் சுவாமிஜியின் மறுபக்கத்தை பிரதிபலிக்கின்றன. அவரது துயரங்களையும் வேதனைகளையும் நமக்கு தெரிவிக்கின்றன. வேதனையின் விளிம்பிலிருந்து அவர் கதறுவது போல் உள்ளது. ஆனால் நம்பிக்கை இழந்தவனின் விரக்தி கதறல் அல்ல இது. தனிமை வாழ்க்கையின் மீதுள்ள தீவிர ஆர்வத்தாலும் அது தம்மிடமிருந்து பறிபோயிற்றே என்ற வேதனையாலும் எழுந்த கூக்குரல் இது. கங்கை கரையின் ஏகாந்தத்தில் வாழ்கின்ற தவ வாழ்க்கையையே அவர் எப்போதும் விரும்பினார். தமது ஆற்றலையும் அன்பையும் எந்த அளவிற்கு உலக நன்மைக்காக உலகின் மீது செலுத்தினாரோ, எந்த அளவிற்கு மனிதரோடு மனிதராக வாழ்ந்து வேலை செய்தாரோ அந்த அளவுக்கு அவர் துன்புற்றார். அப்படியானால் மரணமில்லா பெருநிலையை அடைந்துவிட்ட அவர், சம்சார பெருங்கடலின் மறுகரையை தொட்டுவிட்ட அவர், இறைவனின் திருப்பாதங்களை கண்டுவிட்ட அவர் துன்புற்றாரா? ஆம், அதே வேளையில் இல்லை. அவர் துன்புற்றது உண்மை. நம்பிக்கையின்மையின் சாயல் அவரிடம் தெரிந்ததும் உண்மை. ஆனால் நாம் கருதுகின்ற பொருளில் அவர் துன்புறவில்லை. ஏனெனில் அவர் எப்போதுமே ஓர் ஆனந்த பெருங்கடலின் திரண்ட வடிவமாகவே காணப்பட்டார். ஒரு கணம் அவர் துன்புற்றது போல் தோன்றினாலும் மறுகணம் அவர் தெய்வீக ஆனந்தத்தில் மிதந்தார். அவர் எதை பேசினாலும், எந்த மனநிலையில் இருந்தாலும் அவரது தெய்வீகம் ஒவ்வொரு கணமும் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது அவரை கூர்ந்து பார்த்தால் திறந்து கிடக்கின்ற வாசல்களின் வழியாக எல்லையற்ற பரம்பொருளை அவர் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது புரியும். இது எப்படி சாத்தியம்? நான் என்ற உணர்வையே இழந்து விட்டதாலா என்று எழுதுகிறார் நிவேதித்தை. எல்லையற்ற பரம்பொருளின் வாசல் அவருக்கு எப்போதுமே திறந்திருந்தது. ஏனெனில் வாழ்க்கையின் இன்ப துன்பங்கள் எதுவும் அந்த வாசலை மறைக்கவோ மூடவோ இயலவில்லை என்று எழுதுகிறார் மேரி லூயிபர்க். வாழ்க்கையில் மாறி மாறி வருகின்ற இந்த சுகத்தையும் துக்கத்தையும் பற்றி சுவாமிஜியின் அற்புதமானதொரு விளக்கத்தை இங்கே காண்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். மிஸ்ஸஸ் ஹேலுக்கு இந்த நாட்களில் எழுதிய கடிதத்தில் அவர் இதனை குறிப்பிடுகிறார். நாய் குரைத்தால் அதன் எஜமானன் திருடன் வருவதாக எச்சரிக்கை அடைகிறான், அல்லது நண்பன் வருவதாக வரவேற்க தயாராகிறான். இதன் பொருள் நாயும் அதன் எஜமானனும் ஒரே இயல்பு உடையவர்கள் என்பதோ அல்லது அவர்களுக்கிடையே ஏதாவது தொடர்பு இருக்கும் என்பதோ அல்ல. சுகம், துக்கம் போன்ற உணர்ச்சிகளும் அதுபோல் மனத்தை செயல்பட தூண்டுகின்றன. ஆனால் மனத்திற்கும் அந்த உணர்ச்சிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆன்மா வேதனைக்கும் சுகத்திற்கும் அப்பாற்பட்டது.
அது சொந்த இயல்பிலேயே திருப்தியுடன் இருப்பது. எந்த நரகமும் அதை தண்டிக்க முடியாது, எந்த சொர்க்கமும் அதை மகிழ்விக்க முடியாது. ஆனால் நடைமுறை வாழ்வில் யாராவது எந்த காரணத்திலாவது சோகமாகவோ வேதனையுடனோ இருந்தால் சுவாமிஜியின் முதல் வேலை அதனை தீர்ப்பதாகத்தான் இருக்கும். ஒரு வார்த்தை, ஒரு கதை, மனம் திறந்த ஆசைகள் என்ற ஏதாவது வழியில் அதனை தற்காலிகமாவது தீர்த்து விடுவார் அவர். ரிஜ்லி மேனரில் இருந்தவர்களுள் இளம்பெண் ஓலியா ஒருத்தி. அவர் சாராவின் மகள். உடல் நோயால் துன்புற்ற அவள் மனதளவிலும் பெரிதும் பாதிக்கப்பட்டவள். அவளது திருமணம் விவாகரத்தில் முடிந்திருந்தது. ஒரே குழந்தையும் இறந்துவிட்டது. இரவில் ஏதேதோ பயங்கர கனவுகள் காண்பதும் பயத்தில் அலறியபடி எழுவதுமாக அமைதியின்றி தவித்தாள் அவள். சுவாமிஜி அவளிடம் மிகுந்த பரிவு காட்டினார். அடிக்கடி அவளிடம் சென்று அன்பாக பேசி அவளது மனத்தை அமைதிப்படுத்தினார். ஞாயிறு மதிய உணவு வேளையில் சுவாமிஜி 3 மணி நேரம் ஒலியாவுடன் தனிமையில் செலவிட்டார். சுவாமிஜியின் இந்த ஆசைகள் அவளை முற்றிலும் மாறுபட்ட ஒரு பெண்ணாக மாற்றியிருந்தது என்று எழுதுகிறார் நிவேதித்தை. மற்றொரு நாள் சுவாமிஜி பயங்கர கனவு பற்றி ஓலியாவிடம் கூறினார். இந்த பயங்கர கனவுகள் எல்லாம் நல்ல இனிமையான கனவுகளாகத்தான் ஆரம்பிக்கும், போக போக பயங்கரமாக மாறும். நாம் பயத்தின் உச்சத்தில் உறையும் போது கனவு கலைந்துவிடும். அதுபோல்தான் வாழ்க்கை கனவு. மரணம் வந்து அந்த கனவை கலைக்கிறது. எனவே மரணத்தை நேசி. மிஸ்ஸஸ் லக்கட்டின் 22 வயது மகள் ஆல்பர்ட்டா. ஓலியாவின் திருமண வாழ்க்கையும் அதன் சோக முடிவும் அவளது மனத்தை ஆக்கிரமித்திருந்தன. ஒரு நாள் அவள் சுவாமிஜியிடம் திருமண வாழ்க்கையில் இன்பமே கிடையாதா என்று கேட்டாள். அதற்கு சுவாமிஜி கூறினார், உண்டு மகளே, உண்டு. அதற்கு திருமணத்தை ஒரு பெரும் தவமாக காண வேண்டும். அந்த பின்னணியில் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். ஒரு தவம் செய்கிறோம் என்ற கருத்தை தவிர மற்ற அனைத்தையும் விட்டிருக்க வேண்டும் என்றார் சுவாமிஜி. ஆல்பர்ட்டாவின் தம்பியான ஹாலிஸ்டர் ஒரு நாள், எனக்கு இந்த துறவு வாழ்க்கை வேண்டாமப்பா, நான் திருமணம் செய்து பிள்ளைக்குட்டிகளை பெற்றுக்கொள்ளவே விரும்புகிறேன் என்றான். அதற்கு சுவாமிஜி, அப்படியே செய் மகனே, ஆனால் ஒன்று, நீ கடினமான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என்றார். குழந்தையான பிரான்சஸும் அவரது கருணையை பெறவே செய்தாள். ஒரு நாள் அவள் தோட்டத்திலிருந்து சில பூக்களை பறித்து சுவாமிஜியிடம் கொடுத்தாள். சுவாமிஜி மிகவும் நெகிழ்ந்தார். அந்த பூக்களை பெற்றுக்கொண்டு அமைதியாக, இந்தியாவில் நாங்கள் குருமார்களுக்கே பூக்களை அளிப்போம் என்று கூறிவிட்டு சில சமஸ்கிருத மந்திரங்களை கூறி அவளை ஆசீர்வதித்தார். ஏற்கனவே பிளாஜெட்டும் மக்லவுட்டும் சுவாமிஜியை லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு அழைத்திருந்தனர். அதனை ஏற்று ரிஜ்லி மேனரிலிருந்து கிளம்ப ஆயத்தமானார் சுவாமிஜி. அதற்கு முன்பு ஓர் அசாதாரணமான சம்பவம் நடைபெற்றது. எப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் தமது சக்தியை சுவாமிஜிக்கு அளித்தாரோ அப்படி சுவாமிஜி தமது சக்தியை இருவருக்கு அளித்தார். தமது பணிகளில் நிவேதித்தை வகிப்பது போன்றதொரு முக்கியமான இடத்தை மிஸ்ஸஸ் சாராவிற்கும் அளித்திருந்தார் சுவாமிஜி. அது பற்றி ஏற்கனவே சாராவிற்கு எழுதவும் செய்திருந்தார் அவர். சமீபகால நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது என்னை கவனித்துக் கொள்வதற்காக தேவியால் நீங்கள் நியமிக்கப்பட்டுள்ளீர்கள் என்று நிரூபணமாகிறது. எனவே அன்புடன் நம்பிக்கையும் சேர்ந்துவிட்டது. என்னையும் என் பணிகளையும் பொறுத்தவரை இனிமேல் நான் உங்களை இறைவனின் அனுமதி பெற்றவர் என்றே கொள்வேன். அதனுடன் எல்லா பொறுப்புகளையும் என் தலையிலிருந்து சந்தோஷமாக உதறி எறிந்துவிட்டு தேவி உங்கள் மூலம் கட்டளையிடுவதன்படி நடப்பேன் என்று எழுதினார். அன்று நவம்பர் 5 ஞாயிறு பிற்பகல் சுவாமிஜி நிவேதித்தையை அழைத்து கொண்டு சாராவின் அறைக்கு சென்றார். அறைக்கதவை சாத்திவிட்டு தாம் கொண்டு வந்திருந்த காவி துணியை இருவரிடமும் கொடுத்தார். பிறகு இருவர் தலைமீதும் தமது 2 கைகளையும் வைத்து கூறினார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் எனக்கு எதை அழைத்திருந்தாரோ அவை அனைத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன். ஒரு பெண்ணிடமிருந்து, காளி தேவியிடமிருந்து எங்களுக்கு வந்ததை நான் 2 பெண்களிடம் தருகிறேன். அதை கொண்டு உங்களால் இயன்றதை செய்யுங்கள் என்றார். என்னால் என்னை நம்ப இயலவில்லை. நாளைக்கு என்ன செய்வேனோ, அது வேலையை எப்படி பாதிக்குமோ தெரியாது. காளி தேவியாகிய பெண்ணிடமிருந்து வந்ததை பெண்களே கட்டி காப்பதுதான் மிக சிறந்த வழி. அவள் யார்,
அவள் என்ன பொருள் என்பது எனக்கு தெரியாது. நான் அவளை ஒருபோதும் கண்டதில்லை. ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவளை கண்டார். நிவேதித்தையின் அங்கேயை தொட்டு இப்படி அவளை தொட்டார். எனக்கு தெரிந்தவரை அவள் ஓர் உருவமற்ற பொருள். எப்படியோ சுமையை நான் உங்களிடம் தருகிறேன். அமைதியில் மூழ்கி வாழ்வதற்காக நான் போகிறேன். காலையில் என் மனமே சரியில்லை. மதிய உணவிற்கு முன்பு நான் என் அறைக்கு சென்றபோது இது பற்றி தீவிரமாக யோசித்தேன். பிறகு இந்த முடிவுக்கு வந்தேன். இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. விடுதலை பெற்றது போல் உள்ளது. இதுவரை நான் சுமந்து கொண்டிருந்தேன், இப்போது விட்டுவிட்டேன் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியின் பொருள் என்ன, விளைவு என்ன, அவர்கள் இருவரின் வாழ்க்கையிலும் இந்த சம்பவத்தால் என்ன நிகழ்ந்தது, இதற்கு யார் விடை சொல்வது? நிவேதித்தை பின்னாளில் இந்தியாவில் பெண் கல்வியிலும் விடுதலை போராட்டத்திலும் முக்கிய பங்கு வகித்து இந்திய வரலாற்றில் ஓர் அழியாத இடத்தை பெற்றார். சாராவை பொறுத்தவரையில் அத்தகைய பணிகள் எதிலும் அவர் ஈடுபட்டதாக தெரியவில்லை. 2 நாட்களுக்கு பிறகு நியூயார்க் புறப்பட்டார் சுவாமிஜி.